ஹலோ கைஸ், வெல்கம் டு குக்கிங் கீதா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, ஷேர் பண்ணிக்கிங்க, மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். நாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு இருந்தால் போகிறோங்க. குழந்தைங்க கேட்குறாங்களா, சட்டுன்னு இப்படி பண்ணி கொடுத்துருங்க. இதில் முட்டை கிடையாது, எந்த விதமான கெடுதல் கிடையாதுங்க. நம்ம சூப்பராக அட்டகாசமாக நம்ம வீட்டிலேயே தயார் பண்ணி கொடுத்துடலாம். வாங்க. சர்க்கரை சுகர் ஆட் பண்ண தேவையில்லை, நாட்டு சர்க்கரை இருந்தாலே போகிறோம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பேக்கரி கேக்கு தோற்று போயிடும் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு கப் அளவுக்கு காய்ச்சாத பால் எடுத்து ஊற்றிக்கங்க. அப்புறம் ஒரு கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை அதையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி பீட் பண்ணிவிட்டு கடைசியாக வடிகட்டிக்கங்க. ஏன்னா அந்த வெல்லமானது கரையாமல் இருக்கிறதுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக உண்டு. நான் என்ன பண்ணிட்டேன்னா, அதை அப்படியே வடிகட்டிட்டு அடியில் நிறையா நாட்டு சக்கரை தங்கியிருந்ததை மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு ஓட்டிட்டு மறுபடியும் அதோட சேர்த்து ஆட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு அதை போட்டுட்டு கொஞ்சம் பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், இல்லை கொஞ்சம் லெசன்ஸ் நீங்கள் விட்டுக்கோங்க. சூப்பராக இருக்கும். வெண்ணிலா லெசன்ஸு, ஏலக்காய் தூள் போட்டுட்டு ஆயில், வாசனை இல்லாத ஆயில் எடுத்து ரீஃபண்ட் ஆயிலை ஊற்றி நல்லா பீட் பண்ணிக்கோங்க. கட்டிகள் இல்லாமல் இருந்தால் தான் நல்லா சூப்பராக வரும் கேக்கு. இந்த மெஷர்மெண்ட்டில் இருக்கணும், இந்த கண்டென்சிக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதில் எண்ணெயை தடவி கொஞ்சமாக மாவு அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி மடிப்பாக வரணுங்க. அப்போ தான் கரெக்டான பதத்துக்கு இருக்குது. நம்ம பண்ண இது கரெக்டான அளவு சரியாக இருக்குதுன்னு நம்ம நினச்சிட்டு அப்புறம் பபுள்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம ஆல்ரெடி நான் ஹீட் பண்ணி வச்சுட்டேன். அதை அப்படியே வச்சுட்டு ஒரு 40 மினிட்ஸ் இருந்தால் போதும், சூப்பராக ஆகிடும். அது ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்து இந்த மாதிரி நட்ஸ் இருந்தால் நீங்கள் போடுங்க. இன்னும் ஃப்ரூட்டி இருந்தால் கூட போடலாம். நான் பாதாமும் முந்திரி இது இருந்ததை அப்படியே பொடி பண்ணி அப்படியே மேலே தூவிட்டேன். ஏன்னா 5 நிமிஷம் கழித்து பண்ணி போடும்போது அப்புறம் உங்களுக்கு கடித்து சாப்பிடும்போது நல்லா சுவையோட மனமோட சூப்பராக இருக்கும். பாருங்கள், 40 மினிட்ஸ் கழித்து எடுத்து வச்சுட்டேன். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு கேக்கு. டக்கராக இருக்குங்க, செம்ம கேக்குங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு வீட்லேயே வேணால் சாப்பிடலாம். பேக்கரிக்கெலாம் போக தேவையே கிடையாதுங்க. இந்த மாதிரி உடனே குழந்தைங்க கேட்டாங்கன்னா டக்குன்னு பண்ணி கொடுத்துருங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. கேக்கு எப்படி இருக்குது, எந்த லெவலில் இருக்குங்கிறது உங்களாலே கண்டிப்பாக ஜட்ஜ் பண்ண முடியும். எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு நம்ம கருத்தை இதில் சொல்லிவிடுங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. நம்ம அடுத்த நல்ல ரெசிபியில் பார்க்கலாம். டாட்டா, பை பாய்.